பரிதாபங்கள் சேனல் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது ஒட்டுமொத்த முக்குளத்தோரை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் நக்கலும் நையாண்டியும் பண்ற மாதிரியும் நம்மளோட மாண்பு கெடுக்கிற மாதிரியும் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி வந்து பல பேர் வந்து போராடி செத்ததுல அதிகமான உறவினர்கள் யாருன்னா நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தை வந்து கல்வியறி இல்லாதவங்களும் ஒரு காட்டுப்பிராண்டி போதும் சித்தரிக்கிறாங்க. வேலுநாச்சியா இருக்கும், சின்ன மருது பெரிய மருதாக இருக்கிறது, விக்ரமத்துக்கு வேலி அம்பலமாக இருக்கிறது, ராஜராஜ சோழன் இத்தனை மன்னர்களை கொண்ட இந்த சமுதாயம் வந்து இந்த சுதந்திரக்காண்டி வந்து இன்னொரு ஈர்த்திருக்கு. முத்துராமலிங்கன் பல வருடங்கள் வந்து சிறையிலே தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு காட்டுமிராண்டியிலும் இந்த ஒரு தனிப்பட்ட காதல் விவகாரத்தினாலும் குடும்ப பிரச்சனைனாலும் ஏற்படுற அந்த தனிப்பட்ட விரோதத்தை வந்து இரு சமுதாயத்திற்கு இடையான விரோதம் மாதிரி சித்தரிக்கிறாங்க. இது வந்து வேண்டுமென்றே வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காண்டி வந்து கிருஷ்ணசாமியோட பையன் வந்து இது காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்க, காட்டுமிராண்டி இன்னும் திருந்தலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மேலே வந்து நம்ம புகார் கொடுத்திருக்கோம். இந்த கோபி சுதாகர் வந்து தன்னோட லாபத்துக்காண்டி நிறைய வந்து கிரௌட் ஃபண்டிங் சொல்லி நிறைய சீட்டிங் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அந்த புகார் எல்லாம் வெளியில வரல. அதை வந்து இந்த அரசும் இந்த காவல்துறை வந்து தன்னை வச்சு முன் வந்து சூமூட்டவா வழக்கு பதிவு செஞ்சு அதை விசாரிக்கணும். இந்த வீடியோ வந்து உடனே டெலிட் செய்யணும். இந்த அரசு காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்குளத்தூர் வழக்கறிஞர் சபை வந்து புகார் கொடுத்திருக்காங்க. வீடியோ டெலீட் பண்ணுமாம், சேனலை பேன் பண்ணுமாம். வீடியோ வந்து உடனே டெலிட் செய்யணும். பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை செய்யணும். அது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு கிரவுட் ஃபண்டிங் கேஸ் வேற இழுத்து விட்டாங்க. சுதாகர் வந்து தன்னோட லாபத்துக்காண்டி நிறைய வந்து கிரௌட் ஃபண்டிங் சொல்லி நிறைய சீட்டிங் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க ஸோ இது வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய கேஸாக மாறலை. யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டாங்கன்னு தவிர இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கோ போகல. மேபி அது போச்சுன்னா பெரிய சிக்கலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோபி சுதாகர் அண்ணங்களுடைய பரிதாபம் யூடியூப் சேனலில் வெளியான சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற காணொலிக்காக கோவை ஆணையர்கிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா செய்தி எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல படித்தோடனே கோவம் வந்துச்சு, அப்புறம் சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்கள் மேல் மாடி எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது. மேல் மாடியா என்ன ப்ரோ இப்படி சொல்லி போட்டா? ஏன்னா நீங்கள் தான் சமூகத்தை உருப்பட செய்கிறதுக்கு எந்த வேலையும் செய்கிறதில்ல. ஒரு 2 பேர் ரொம்ப அழகாக தெளிவாக இந்த சமூக விரோதிகளுக்கு பின்னாடி போனால் ஒருத்தருடைய வாழ்க்கை என்னாகுங்கிறத ரொம்ப அழகாக ஒரு காணொலிப்படுத்தினா உண்மைதானே. எனக்கும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. பட் என்ன பண்ணுறது, சில பேருக்கு பிடிக்கலையே. அது 2 குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை 2 சமூக பிரச்சனைகளாக திரிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு. முதல்ல கோவை ஆணையர் இந்த வழக்கை எடுத்தாராங்கிறது முதல் கேள்வி. பிறகு 2வது கேள்வி என்னன்னா, அரசியல்வாதிகள்ல இருந்து செய்தி ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே இதை வந்து ஆணவப்படுகொலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அதில் வந்துச்சுல பிரச்சனைனா போன் பானு, அந்த பானு டீம் தான் இவங்க கேட்குறது ரொம்ப தெளிவாக தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் படிச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும், படிக்க வச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும். ஆனால் படித்து வழக்கறிஞராக இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு வழக்கை கொடுக்குறாருன்னா அந்த சமூகத்தை எப்படி மாற்ற போகிறோம், இல்லை எப்படி மாற போகிறோங்க அப்படிங்கிற ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் சாதிக்கிறதுக்காக படிங்கப்பான்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம், சாதிக்காக படிச்சிருக்காங்கிற நினைக்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. செம்ம டைலாக்ல சாதிக்கிறதுக்காண்டி சாதிக்காண்டி முத்து பின்றையப்பா. கோபி சுதாரணங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அவங்க வழக்கம் போல் கடந்து போவாங்க. அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் இவங்களே என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்கன்னு தெரியும். ஆனால் தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்குற இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருபோதும் பயப்படாதீங்க. சொல்கிறது கரெக்டு தான், பட் சப்போர்ட் வேணுமே. இவங்க பேசுகிறத பார்த்தாலே பயமாக இருக்குது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப சப்போர்ட்டே இல்லாத பர்சன் எப்படி வந்து வெளியில் பேச? எங்கள் சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. இப்போ சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம். இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சிட்ருக்கோம். அது வேறு. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள், அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க. ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னே இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? இந்த வீடியோ நல்ல வீடியோ, அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா பேருமே பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ இப்போ அவ்வளோ ட்ரெண்டாக இருக்குது, எல்லா பேருமே ஷேர் பண்ணி. அப்படி இருக்கிறப்ப அந்த வீடியோ நல்ல வீடியோ இல்லைன்னு சொல்கிறாப்புல. யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? எச்சன் நாய்களா? அறிவு வேணாம். ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க. குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன? உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது? போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பற்றி பேசுகிற சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு குண்டாஸ் அடிக்கப்பட்டு பல வழக்கில், அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க பல தடவை சொல்லியாச்சு. நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. 2 பேருக்கு வீடியோ போடுறோன்னா வேறு ஏதாவது வீடியோ போடுங்க.
சமூக பதட்டமுள்ள ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் கேலியும் கிண்டலுமா சரி ஒரு விதமாக 2 விதமாக போடுறீங்கள அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க அதை கேட்டுட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற. அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புகிறான், எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறான்? அதாவது காதல்னாலே பதட்டம். ஒரு சொந்த சமூகத்தில் பண்ண கூட அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும், அது பிரச்சனை வரும்போது தில்லு. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார்? எவன் கொடுத்த ட்ரைனிங்கில் இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. அப்போ அதை யாருன்னு கேளு. அதையும் நீ கிண்டலாக வச்சு பண்ணியிருந்தா நீ ஒரு காமனானவன். இங்கே யார்? அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்லா எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. அப்படி நாங்கள் வந்து ஒரு வேதனையும் அந்த பையனை நினச்சி பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க இது போல சம்பவங்களால் தான் இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் சில அரசியல் தலைவர்கள் டார்கெட் பண்ணி அதே தான் அவங்களுக்கே அந்த நிலமைனா சாதாரண ஆட்கள்லாம் பேசினா காணாமல் போக வேண்டியதுதான். இதனால தான் யாரும் பயந்து நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க. எதுக்குடா நம்மளுக்கு வம்பு, நம்ம இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதே தான் தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் பற்றி பேசவே முடியாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை பற்றி பேச முடியாது, அதாவது ரூலிங் கவர்மெண்ட்டை பற்றி பேச முடியாது. அடுத்து இந்த மாதிரி கேஸ்ட் விஷயங்கள் அதை பற்றி பேச முடியாது. அடுத்து பொண்ணுங்கள வல்கராக பேச முடியாது. இந்த 3 மேட்டருமே பெரிய சிக்கலாக இருக்கும். பட் இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி நிறையா கடந்து வந்திருப்பாங்க. பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், ப்ரெஷர், மிரட்டல் இதெல்லாம் நிறையா வந்திருக்கும். பட் ரொம்ப வருஷம் கழித்து இவங்களுக்கு மறுபடியும் அது திரும்ப வந்திருக்கு. மேட்டர் சீரியஸ் ஆச்சுன்னா டெலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சீரியஸ் ஆகாமல் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேட் ஆகிட்டே வந்துக்கிருச்சுன்னா அவங்களும் கடந்து போயிடுவாங்க. அடுத்த வீடியோ போட்டு அடுத்த ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே மறந்து போயிடுவோம். அதான் நடக்கும். பட் இதை விடாமல் பிடிச்சி தொங்கிட்டே இருந்தாங்கன்னா வீடியோவை அவங்க டெலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொசைட்டியில் கொஞ்சமாவது சேஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் கடைசியில் அவங்களே இந்த சொசைட்டிலேருந்து காணாமல் போகிற மாதிரி பண்ணிடுறாங்களே. ஸோ இந்நேரம் கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்துக்குமே நிறையா ப்ரெஷர் வந்திருக்கும். நிறையா சைட்லேருந்து இதை வீடியோ டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரெக்கமெண்டேஷன், நிறையா ப்ரெஷர் போட்டிருப்பாங்க. பார்க்கலாம். இப்போதைக்கு வீடியோ இன்னும் லைவாக தான் இருக்குது, எப்போ வேணாலும் டெலீட் பண்ணலாம். நிறைய இந்த மாதிரி பிளாக்மெயில், த்ரெட்னிங்லாம் பார்த்துருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எந்த வழியே இல்லாதப்ப, எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காதப்ப டெலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோபி சுதாரணங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அவங்க வழக்கம் போல் கடந்து போவாங்க. அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் இவங்களே என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்கன்னு தெரியும்.